என் அன்பு குழந்தையே, நீ எதிர்பார்த்த விஷயம்தான் இப்போது வந்திருக்கிறது. நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ, எந்த செய்தி வந்தால் என்னுடைய மனம் நன்றாக இருக்கும், எனக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், என் வாழ்வில் நம்பிக்கை பிறக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தாயோ, அந்த விஷயமே இப்போது வந்திருக்கிறது. உனக்கு நல்ல செய்தி சொல்ல நான் வந்திருக்கின்றேன். நீ நினைத்தது எல்லாமே, நீ எதிர்பார்த்த விஷயம் நல்லபடியாக நடக்க இப்போது இதை கேள். உனக்கு பேரின்பம் காத்திருக்கின்றது. பேரின்பம் உன்னை தேடி வரப்போகிறது. இப்பொழுதே நான் சொல்வதை கேட்டால் உனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி கிடைத்துவிடும். அவ்வளவுதான், உன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று உன்னை சுற்றியுள்ளவர்கள் பயமுறுத்தினாலும் ஒரு முறை உன்னுடைய ஆழ்மனதை நீ கேட்டுப்பார். உன்னால் முடியும் என்ற ஒரு சிறு நம்பிக்கையே அது உனக்கு கொடுத்திருக்கும் அல்லவா? அப்படி அது கொடுத்தால் போதும், உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும். எப்பேற்பட்ட கவலை வந்தாலும் தூசியை தட்டி விடுவது போல தட்டிவிட்டு நீ போய்கொண்டே இரு. அதை நீ பத்திரப்படுத்தி வைத்து கொள்ளாதே. எதையும் தட்டிவிட்டால் தான் அது உனக்கு நல்லது. உன்னுடைய கவலைகளை தூரத்தில் வைத்துக்கொள், அருகில் நீ வைத்து கொள்ளாதே. எப்பேற்பட்ட கவலையில் இருந்தும் உன்னால் நிச்சயம் மீண்டு வர முடியும். இன்பத்தை மட்டும் உன் அருகில் வைத்து கொண்டு உன் துன்பத்தை தூரமாகவே வைத்து பார்க்க பழகிக்கொள். உன்னுடைய மனதில் இதுவரை மற்றவர்களின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது அல்லவா? இனி உன்னுடைய ஆதிக்கம் ஆரம்பமாகி போகிறது. உன்னுடைய வாழ்க்கை மேலே கொண்டு வர ஒரு சிறு துரும்பாக ஏதோ ஒரு வகையில் கிடைக்கும் உதவியும் துணையோ பணமோ ஆறுதல் வார்த்தைகளோ அது நிச்சயம் உன்னை மேலே கொண்டு வரும். இதில் நான் சொன்ன ஏதாவது ஒரு உதவி நிச்சயம் உனக்கு கிடைக்கும். அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். தனி ஒருவனாக இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு நீ ஜெயித்து வர போகின்றாய். இது நிச்சயம் சாத்தியமாகும். இனி உன்னுடைய வாழ்க்கை மேலோங்க போகின்றது. உன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று யார் சொன்னாலும் அதை காதில் வாங்கி கொள்ளாதே. உனக்கு அங்கு வெற்றி இலக்கு காத்து கொண்டிருக்கிறது. நல்ல வாழ்க்கை காத்திருக்கிறது. அதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இவர்களிடம் வந்து சேர்ந்து கொள்ளாதே. உன் அப்பா சொல்வது உன் நன்மைக்காக. யார் பயம்புறுத்தினாலும் அதை கண்டு கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே வந்து கொண்டிருக்கிறது. அதற்கான காலகட்டத்தில் தான் இப்போது இருந்து கொண்டிருக்கின்றாய். இந்த காலகட்டம் உனக்கானது. உன் வாழ்க்கை மேலோங்க போகிறது. அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நான் செய்து விட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் அதை நான் கொண்டு வர போகின்றேன். எப்போதும் நீ தயாராகவே இரு. அது எந்த நொடியிலும் உன் வாழ்க்கையில் வந்து விடலாம். அப்பா சொல்வது உண்மையாக நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய நேர்மறை எண்ணங்களும் உன் மீது அன்பு வைத்தவர்களும் உனக்கான பிரார்த்தனைகள் நிறையவே இருக்கின்றன. உண்மையான அன்பு வைத்தவர்கள் உன் கூடவே இருப்பவர்கள்தான். அவர்கள் உன்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் உனக்காக நிறையவே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை வெற்றியை நோக்கி அழைத்து செல்ல போகின்றார்கள். மகிழ்ச்சியாக இரு. நமக்காக யாரும் இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய அன்பான உறவு, உன்னை சுற்றியுள்ள அன்பான உறவுகள் எல்லாம் உனக்காகவே இருக்கின்றன. போய் உறவை நம்பி உண்மையான உறவை நீ தொலைத்து விடாதே. உன்னை வெற்றி அடைவதற்காக நான் உனக்கு துணை இருப்பேன். யாரையும் எளிதில் நம்பாதே என் தங்கமே. நீதான் அறிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன் அப்பாவின் உண்மையான அன்பையும் நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? அது போலவே அனைத்திலும் நீ சிறந்து விளங்க வேண்டும். என் பிள்ளையான உனக்கு தேவையானதை என்னிடம் மட்டும் கேள். நான் உன்னிடம் அதை நிச்சயம் சேர்ப்பேன். எங்கும் எப்போதும் எவரிடமும் நீ தலைகுனிய கூடாது. அந்த அளவிற்கு நான் விடவும் மாட்டேன்.
உன் தேவைக்காக எல்லாவற்றையும் நான் செய்து தருகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் தேவை என்பதே இல்லாத அளவிற்கு பல நல்லதை நான் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ என்னுடைய குழந்தை. என்னை முழுமையாக நம்பிய என் பிள்ளையை நான் எப்படி கைவிட்டு விடுவேன்? என் செல்லமான பிள்ளை அல்லவா நீ? உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ எதிர்பார்த்த விஷயத்தை நான் நிச்சயம் நடத்தி கொடுப்பேன். நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விஷயம் எனக்கு நல்லபடியாக நடக்குமா நடக்காதா, யாராவது வந்து இடைஞ்சல் பண்ணுவார்களா என்று உனக்குள்ளே ஒரு பெரிய குழப்பம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த குழப்பத்தை எல்லாம் தீர்ப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன். நிச்சயம் நடக்கும். உன் வாழ்க்கையில் எதிர்பார்த்தது போலவே உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும். உனக்கு பேரின்பம் காத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா? அது இன்னும் 2 நாட்கள்தான். 2 நாட்களில் அந்த மகிழ்ச்சியான செய்தி உன்னை வந்து சேரும். இதை நீ உடனே கேட்டு நான் சொல்வதைப் போலவே செய். எதை பற்றியும் நீ சிந்திக்காதே. ஏனென்றால் நீ என்னை உன் அப்பாவாக நினைத்தாய் அல்லவா? முன் ஜென்மத்தில் நீ என் மீது கொண்டிருந்த பாசமும் பக்தியும் தான் உன்னை என் உறவாக நினைக்க வைக்கிறது. நம்முடைய பந்தம் இன்றோ நேற்றோ வந்தது அல்ல. அது காலம் காலமாக வந்தது. அது உனக்கு தெரியாது. இது எனக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியம். அதை இப்போது நான் சொல்கின்றேன். நீ எப்போது என்னை பார்க்க வந்தாய்? இந்த ஜென்மத்தில் என்று நினைக்கிறாயா? கிடையாது. நம்முடைய பந்தமானது ஜென்ம ஜென்மமாக பல 100 வருடங்களாக உனக்கும் எனக்கும் இன்பம் துன்பம் என எல்லாவற்றிலும் பங்கிருக்கின்றது. ஏனென்றால் நீயும் நானும் ஒன்று. நம்முடைய பந்தமானது இன்றோ நேற்றோ உறவானது அல்ல. என் மீது கொண்ட பக்தியும் பாசமும் உன்னை எப்பொழுதும் என்னுடன் வைத்துக் கொண்டே இருப்பேன். உனக்கு தேவையானதை நான் நிச்சயம் செய்து கொடுப்பேன். ஆனால் அதே நேரம் அந்த உறவுக்குள் உள்ள கண்டிப்பும் நான் நிச்சயம் செய்வேன். நீ ஒரு தவறு செய்தால் நான் நிச்சயம் கண்டிப்பேன். எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே. எனக்கு உன் மீது உரிமை இருக்கின்றது என் தங்கமே. பொறுத்திரு. இதுக்கு உனக்கான நல்ல காலம்தான். நான் எல்லாவற்றையும் சரி செய்கின்றேன். உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். எப்பொழுதும் எங்கும் உனக்கு துணை இருப்பேன். பயப்படாதே. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன்னுடைய வாழ்க்கை இனி களை கட்டப் போகிறது. உன்னுடைய வாழ்க்கையானது உயர்வை பெறப்போகிறது. எல்லாம் சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். அந்த வாய்ப்பை நீ தவற விட்டு விடாதே. உன்னை வெற்றியை நோக்கி அழைத்து செல்ல நானே வருவேன். கைப்பிடித்து தூக்கிவிட நானே வருவேன். பயம் இன்றி மகிழ்ச்சியாக இரு. எல்லாவற்றையும் உன் அப்பா நான் பார்த்து கொள்கின்றேன். எல்லாம் உனக்கு நன்மையே. நான் இருக்கின்றேன். கலங்காதே எதற்கும். உன்னுடைய பாதைகள் அனைத்தும் வெற்றி பெறும். உன் துயரங்கள், வியாதிகள், உன் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகின்றது. கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறப் போகிறது. செல்வம் பெருகப் போகிறது. உன் வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை நான் பார்ப்பதற்கும் நான் உன்னோடு உன் இல்லத்திற்கே வரப்போகின்றேன். துயரத்தின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்புகிறாய். உன் பாரத்தின் பெரும் பகுதியை நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன். உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட நினைக்க மாட்டேன். உனக்காக நிழலாக என்றும் வருவேன். அப்பாவை நினைத்து எந்த ஒரு காரியத்தையும் செயல்பட துவங்கினால் நிச்சயம் அது நன்மையில் முடியும். உனக்கு வெற்றியை தரும். இனி நல்லது உன்னை தேடி வரும் தங்கமே. எதற்கும் அழாமல் தைரியமாக இரு. உன்னை கைவிட்டு விட மாட்டேன். துணை இருப்பேன். நிச்சயம் உன் அப்பா உனக்கு துணை இருப்பேன். நல்லதே நடக்கும்.